ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ராகுல் ரூபாய் 5000 ஆண்டு 8% எளிய வட்டி வீதத்தில் வைப்பு நிதியாக செலுத்துகிறார். எத்தனை வருடங்களில் ரூபாய் 5800 அவர் பெறுவார்? எளிய வட்டினா அர்த்தம் தனி வட்டி. தனி வட்டி ஃபார்முலா என்ன? ஈக்குவல் டு PNR/100. பிங்கிறது பிரின்சிபல் அசல். இங்கே அசல் எவ்வளவு? 5000 ரூபா. என்கிறது வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. என் தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்தாங்க? 8ன்னு கொடுத்தாங்க. டிவைடட் பை 100. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும்? 8 40, இந்த 01 400 என். இதுதான் தனி வட்டி. தனி வட்டி நமக்கு எவ்வளவு? 5000லேருந்து எவ்வளோ கூடுது? 5800 ஆகுது. அப்போ 800 ரூபா கொடுது. அதுதான் தனி வட்டி. அப்போ என் ஈக்குவல் டு 800. இங்கே 400 பெருக்கிட்டு இருக்கு. இங்கே வரும்போது வகுக்கும். இந்த 2 0க்கு 2 0 அடி கொடுத்துடலாம். ஒரு நாள் 4, இரு நாள் 8. அப்போ ஆண்டு 2 ஆண்டுகள். இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. x - y = 6, xy = 4 எனில் x³ - y³ என்னன்னு கேட்டிருக்காங்க. x³ - y³ ஃபார்ம் என்னன்னா x - y. இங்கே மைனஸ் வந்தால் இங்கே மைனஸ் வரும். அப்புறம் x² + xy + y². இதுதான் ஃபார்முலா. இங்கே மைனஸ் வந்தால் இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கே ப்ளஸ் ஆகும், இங்கே மைனஸ் வரும். சரிதானா? இப்போ நமக்கு x - y தெரியும், xy தெரியும். இந்த x² + y² வேணும். அப்போ இதில் கண்டுபிடிச்சிங்கன்னா x - y ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா இந்த பக்கம் 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணுறீங்க இதை. அப்போ இதென்ன ஆகும்? லெஃப்ட் சைடு x² - 2xy + y² = 36. இந்த xy = 4. அப்போ x² + y² - 2 இன்ட்டு இந்த xyக்கு பதிலாக 4 = 36. அப்போ x² + y² = 36. 4 2 8, அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் 8 ஆகும். எத்தனை? 44. அப்போ இதில் போட்டிங்கன்னா x - y = எத்தனை? 6. x² + y² வேல்யூ 44 ப்ளஸ் xy = எத்தனை? 4. இப்போ இது என்ன ஆகும்? 6 இன்ட்டு 48. இப்போ 6 8 48க்கு 8 மிச்சம் 4, 6 24 28, 288. இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் எடுத்துருக்காங்க. x³ - 3x² - x + 3 என்ற பல்லுறுப்புக்கோவையின் ஒரு காரணி x + 1 எனில் மற்ற காரணிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? x³ - 3x² - x + 3. இந்த ரெண்டுலேருந்து x² வெளியே எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்? இங்கே x² பெறுது. x³ x² பெருசுனா ஒரு x மட்டும் மிஞ்சும். இங்கே x² பெருசுனா -3. இதுலேருந்து -1 வெளியே எடுத்துட்டிங்கன்னா இங்கே -x வந்து +x ஆயிரும், +3 வந்து -3 ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேமாக இருக்கா? இது ரெண்டையும் காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே x², இங்கே இந்த -1. இது என்ன ஆகும்? x - 3 காமனாக எடுத்தோம். இப்போ இதுக்கு ஃபார்முலா எப்படின்னா a² - b²னா ஃபார்முலா என்ன? a + b இன்ட்டு a - b. அப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆகும்? x + 1 இன்ட்டு x - 1 x - 3. இதுக்கு மேலே இந்த x + 1 இன்ட்டு x - 1 இந்த டேர்ம் வந்துடுது. நமக்கு ஏற்கனவே x + 1 ஒரு காரணின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அது போக மீதி உள்ளது இதுதான் அடுத்த காரணி. ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 100 மாணவர்களின் மதிப்பெண்கள் சராசரி 40 என கணக்கிடப்பட்டது. பின்பு 53 என்ற மதிப்பெண் 83 என்று தவறுதலாக எடுக்கப்பட்டது தெரிய வந்தது. சரியான மதிப்பெண்களை கொண்டு சரியான சராசரியை கணக்கிட்டிருக்காங்க. சராசரினா ஃபார்முலா என்ன? உறுப்புகளின் கூடுதல். மொத்தம் எத்தனை உறுப்பு நமக்கு? 100 மாணவர்கள். அப்போ 100 மாணவர்கள் மதிப்பை புறம் கூட்டியிருக்கோம். வகுக்க வேண்டியது வந்து உறுப்புகளின் எண்ணிக்கை. சராசரி நமக்கு எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 40 கொடுத்துட்டாங்க. கூடுதல் நமக்கு தெரியாது. உறுப்புகளின் எண்ணிக்கை வந்து எத்தனை கொடுத்துட்டாங்க? 100 மாணவர்கள். இப்போ கூடுதல்ங்கிறது இப்போ என்ன ஆகும்? 40 இந்த 100 இங்கே வகுத்துட்டு இருக்கு. அங்கே போகும்போது பெருக்கல் ஆகும். பெருக்கினீங்க என்ன வருது? 4000. இப்போ இது மொத்த நம்பர். இதில் இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 83 தப்பாக சேர்த்துருக்காங்க. எதுக்கு பேர்? 53 பேர். அப்போ 83 கழிச்சுட்டு 53 கூட்டினா தான் சரியான கூடுதல். 2 வெவ்வேறு நம்பர். பெருசுலேருந்து சிறுசை கழிச்சிங்க. அப்போ எத்தனை வரும்? 30. பெருசுக்கு முன்னாடி என்னடையில இருக்குது? மைனஸ். அப்போ இதை கழிச்சிட்டிங்கன்னா 3970. இதுதான் சரியான கூடுதல். அப்போ சராசரி என்ன? சரியான சராசரி என்ன? சரியான கூடுதல் 3970. மாணவர்கள் எண்ணிக்கை 100. 100ஆல் வகுக்கிறீங்க. இந்த 0க்கு இந்த 0 அடி போயிடும். 10ஆல் வகுக்கும்போது ஒரு புள்ளி தள்ளி வச்சுக்கலாம். 39.7. ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 5 எண்களின் சராசரி 32. அவ்வெண்களில் ஒன்றை நீக்கும் போது சராசரி 4 குறைந்தால் நீக்கப்பட்ட எண் என்னன்னு கேட்டிருக்காங்க.
5 எண்களின் சராசரி 32. அப்போ கூடுதல் எவ்வளோ வரும்? 32 × 5 தான் அந்த 5 எண்களோட சராசரியோட கூடுதல். இதை பெருக்கும்போது 2 10க்கு 0 மிச்சம் 1, 5 15 1 16. இதுதான் கூடுதல். இப்போ இதுலேருந்து ஒரு நம்பரை கழிச்சிடுறோம். கழிச்சிட்டோம்னா மொத்தம் 4 நம்பர் இருக்குது. அதோட சராசரி எவ்வளோ குறைஞ்சிருது? 4 குறைஞ்சிருது. 32லேருந்து 4 குறைச்சாச்சுன்னா 28. இதை பெருக்கினீங்கன்னா வரும் என்னாங்க 32க்கு 2 மிச்சம் 3, நாங்கள் 8 3 11. அப்போ இதுலேருந்து இதை கழிச்சிருங்க. இதை பாரோ பண்ணிங்கன்னா 10 5, 10ல் 2 போனால் 8, 5ல் 1 போனால் 4, 48. அப்போ நீக்கப்பட்ட எண் எது? 48 தான் நீக்கப்பட்ட எண். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரு செவ்வக வடிவமுள்ள ஒரு தோட்டத்தின் அளவுகள் 30 மீட்டர் 20 மீட்டர். அர்த்தம் இந்த மாதிரி இருக்குது. செவ்வக தோட்டம் 30 மீட்டர் நீளம், 20 மீட்டர் அகலம். தோட்டத்தை சுற்றி வெளிப்புறத்தில் 1.5 மீட்டர் அகலத்தில் ஒரு சீரான பாதை அமைக்கப்படுது. இங்கே கூட இந்த பக்கம் 1.5 நீட்டுறாங்க. அதேமாதிரி அகலத்தில் 1.5 மீட்டர் இங்கேயும் நீட்டிடுறாங்க, இங்கேயும் நீட்டிடுவாங்க. இந்த பாதை அமைக்காங்க. அப்போ இது எக்ஸ்ட்ரா வருமா? இதுதான் அந்த சீரான பாதை. இது ஒரு சதுர மீட்டருக்கு 6 ரூபா வீதம் அமைக்கப்படுகிறது. இல்லை, அது மொத்த செலவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ உள்ளே 30 மீட்டரு, ஒரு 1.5 மீட்டர் கூட்டுறாங்க, இங்கே ஒரு 1.5 மீட்டர் கூட்டுறாங்க. அப்போ 3 மீட்டர் ஆச்சு. அப்போ மொத்தம் இதோட நீளம் எவ்வளவு? 33 மீட்டர் ஆகும். அதே மாதிரி இங்கே ஒரு 1.5 கூட்டுறாங்க, இங்கே ஒரு 1.5 கூட்டுறாங்க. அப்போ இதோட ஒரு 3 கூட்டிட்டிங்கன்னா 23 மீட்டர். இப்போ இந்த பரப்பில் இருந்து இந்த உள்ள பரப்பை கிடைச்சாச்சுன்னா வெளியே உள்ள அந்த பாதையின் பரப்பு கிடைச்சிருமா? செவ்வகத்தின் பரப்பு ஃபார்முலா என்ன? நீளம் × அகலம். இப்போ 33 × 23 பெருக்கிறோம். இதை 33ஆல் பெருக்கணும்னா கடைசி உள்ள 3ஆவது பெருக்குங்க. இப்போ 3 9, இது ரெண்டையும் கூட்டுங்க 5, 3 இது ரெண்டையும் கூட்டினா 5, 5 3 பெருக்குனீங்கன்னா 15. அந்த 5 மட்டும் இங்கே போடுங்க, இந்த 1 வச்சுங்க. இதை 3ஆல் பெருக்கிங்கன்னா 23 6 1 7. சரிதானா? 33 பண்ண அந்த நம்பரை இப்படி ஒவ்வொன்று இதே இது 3 டிஜிட் இருக்குன்னு வச்சுக்குவோம். 4 3 2. இதை 33ஆல் பெருக்கிறோம்னா என்ன பண்ணணும்? இதை 3ஆல் பெருக்கிங்கன்னா 6, இது ரெண்டையும் கூட்டுங்க 5, 5 15க்கு 5 மிச்சம் 1, இது ரெண்டையும் கூட்டுங்க 7, 7 3 21 1, 22க்கு 2 மிச்சம் 2. திருப்பி இதை 3ஆல் பெருக்கினீங்கன்னா 4 12 2 14. 33 பெருக்குன்னா இப்படி ஷார்ட்டாக பெருக்கிக்கலாம். இப்போ நமக்கு இது 753 கிடச்சி போச்சு. இதே மாதிரி இதோட இப்போ உள்ள செவ்வகத்தை கழிக்கணும்ல. இப்போ 30 × 20, 30 20 பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? 600. இப்போ இதுலேருந்து இதை கழிச்சாச்சுன்னா இந்த பாதையின் பரப்பு எவ்வளவு? 159 சதுர மீட்டர். இதுதான் அந்த பாதையோட பரப்பு. அதை அமைக்கிறதுக்கு நமக்கு ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 6. இப்போ இதை 6ஆல் பெருக்கிட்டிங்கன்னா 96 54க்கு 4 மிச்சம் 5, 5 30 35 35க்கு 5 மிச்சம் 3, 1 6 6 3 9 954. ஆப்ஷன் டிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க சுருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ 40 நீங்கள் டானாவத்தல் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? கியூப் ரூட் ஆஃப் 40ங்கும் போது எப்படி பிரிக்கலாம்? எண் 5 40, 5 பிரிக்க முடியாது. 2 8 எத்தனை 3 2 தான் பிரிச்சுக்கலாமா? கியூப் ரூட்டுங்கிறனால இந்த 3லேருந்து ஒரு 2 மட்டும் வெளியே வரும். இப்போ கியூப் ரூட் ஆஃப் 5 2 கியூப் ரூட் ஆஃப் 5. அதேமாதிரி 625 எடுத்திங்கன்னா என்ன வரும்? 5ஆல் பெருக்கினீங்க, 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 125, திருப்பி 5ஆல் பெருக்கினீங்கன்னா 25, திருப்பி 5ஆல் பண்ணிங்கன்னா 5. அப்போ கியூப் ரூட் ஆஃப் 625 ஈக்குவல் டு என்ன ஆகும்? கியூப் ரூட் ஆஃப் 5 5 5 இந்த 5. இந்த 3 5ல் வந்து ஒரு 5 மட்டும் வெளியே வரும். இப்போ 5 கியூப் ரூட் ஆஃப் 5. இதே மாதிரி நான் 320 பண்ணிங்கன்னா 2ஆல் பண்ணோம்னா 160, திருப்பி 2ஆல் பண்ணோம்னா 80, திருப்பி 2ஆல் பண்ணோம்னா 40, திருப்பி 2ஆல் பண்ணிங்கன்னா 20, திருப்பி 2ஆல் பண்ணால் 10, திருப்பி 2ஆல் பண்ணிங்கன்னா 5. அப்போ 320 பண்ணோம்னா இந்த 3க்கு ஒரு 2, இந்த 3க்கு ஒரு 2. அப்போது 2 × 2 இன்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 5 வந்துருமா? இது எத்தனை? 4ன்னு ஆகுது. அப்போ 4 கியூப் ரூட் ஆஃப் 5. இப்போ இந்த இடத்துல இதை தூக்கி அங்கே போடுவோமா? ஏற்கனவே ஒரு 2 இருக்குது. அப்போ 2 2 பெருக்கினீங்கன்னா 4 கியூப் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் இங்கே ஏற்கனவே 3 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது. 3 5 15 கியூப் ரூட் ஆஃப் 5 மைனஸ் இங்கே ஒரு 4 இருக்குது, இந்த 4 அங்கே போகும்போது 4 16 கியூப் ரூட் ஆஃப் 5. இப்போ எத்தனாச்சு? இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 19, 19ல் 16 போச்சுன்னா 3 கியூப் ரூட் ஆஃப் 5. ஆப்ஷன் சிங்கிறது கரெக்ட் ஆன்சர்.